2 நாளைக்கு பெட் விட்டு எந்திரிக்கிறது, படுத்த இடத்துல படுத்துட்டு இருக்கணும். நீ உங்கள் அம்மாய்க்கு கொண்டு சோறு கொடுக்குறேன் வீட்டில். சாப்பாடு கொண்டாந்து கொடுத்து சாமி, தங்க கையில் வாங்கி சாப்பிட்றேன். சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன் அம்மாய்க்கு. அம்மாயி போய் போட்டுனா என்ன பொழுதுன்னு சோறு சொல்லுங்கிற. தண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். தண்ணி கேட்குற பொழுதுனுக்கு தண்ணி கேட்பேன். நீயும் சோம்பேறியாட்டு இருக்குது. அதனால தான் எங்கள் அம்மாய்க்கு சோறு போட்டு இப்படியே சொல்லி கொடுவேன். சோறு கொண்டு போய் கொடு அம்மாய்க்கு. சோறு கொண்டு போய் கொடு அம்மாய்க்கு, தண்ணி கொண்டு போய் கொடு. அப்போ தான் அம்மாயி நல்லா கவனிப்பாங்க. அந்த தாத்தா கிட்ட பிள்ளை கூட்டிகிட்டு வர சீக்கிரம் அப்படின்ச்சு. கூட்டிகிட்டு வர நாங்களாம் போட்டு படுக்க மாட்டோம், அவங்க அம்மாவும் போட்டு படுக்கிறது. நீ தான் வந்து பக்கத்தில் படுத்துக்கணும், நீ தான் சரி, இந்த பிள்ளைக்கு நாங்களாம் சரியில்லை அப்படின்னா. அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ கூட்டிகிட்டு வா. அதெல்லாம் அந்த பிள்ளை எப்படி இருக்கிறது நான் பார்த்துக்கிறேன், நீ கூட்டிகிட்டு வா சொல்கிறேன். நீ கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறேன். சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு வா, நான் போட்டு படுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். சின்ன மூஞ்சிக்கு இருந்தாலும் ஏதோ அந்நேரத்துக்கு எடுக்க பிடிப்பேன். கோப மூஞ்சி அப்படின்னு நான் அவங்க அப்பா படிமேன் மேலே எந்த ஆம்பளைக்கு வேறு. எங்கள் அப்பா படிமேன் எந்த ஆம்பளை கூட பிள்ளை